உயர்வு என்ன தாழ்வு என்னங்க? பெண்ணாகடம்ங்கிற ஊரில் பிறந்தவர் கலிக்கம்ப நாயனார். இவர் ஒரு பெரிய வணிகர். வாழ்க்கையில் அறத்தை பின்பற்றியவர். சிவனடியார்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்களுக்கு அறுசுவை உணவு போடுறதே இவருடைய பாலிசி. ஒவ்வொரு முறையும் அடியார்கள் வரும்போது கலிக்கம்ப நாயனார் அவங்க கால்களை கழுவுவாரா. அவருடைய மனைவி ஜாரியால் தண்ணி ஊற்றுவாங்களாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த செஞ்ச இந்த தொண்டு ரொம்ப புனிதமானது. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு ஒரு அடியார் வர்றாரு. அந்த அடியாரை பார்த்த உடனே நாயனாரோட மனைவிக்கு ஒரு ஞாபகம் வருது. இவர் முன்னாடி அவங்க வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரர் இல்லையா அப்படின்னு அவங்க மனசில் ஒரு எண்ணம் ஓடுது. அந்த பழைய நினைப்பால் அவருக்கு பாத பூஜை செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தயங்கி அந்த அம்மா தண்ணி ஊற்றாமல் நிற்கிறாங்க. தன் மனைவி தயங்குறத பார்த்த நாயன்மாருக்கு கோபம் வந்துருச்சு. தலைக்கேறுது. அடியார் அடியார்னு வந்துருச்சுன்னா அவருடைய பழைய நிலைமை என்ன, அவர் யாருன்னு பார்க்கறதுலாம் ரொம்ப தப்பு. அடியார் வேஷத்தை பார்க்காம மனுஷனை பார்த்து அதை இது பண்ணுறது ரொம்ப குற்றம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. உடனே பக்கத்தில் இருந்த வாழை எடுத்து தண்ணீர் ஊற்ற தயங்குன அந்த கையை அந்த கையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன் மனைவியுடைய கையை வெட்டுறாரு. அப்புறம் அவரே தண்ணி ஊற்றி அந்த அடியாருக்கு பாத பூஜை பண்ணி உணவும் கொடுக்குறாரு. சேக்கிழார் இதை பெரிய புராணத்தில் சொல்கிறாரு. முன்பு அடிமை செய்தவள் என்று ஐயுறவால் அன்பு செலுத்துவதற்கு தாழ்ந்த மனையாட்டி தன் கையை தடித்தான் கலிக்கம்பன். தங்கிட்ட வேலை செஞ்சவன்கிற எண்ணத்தால் அடியாருக்கு தொண்டு செய்ய தயங்கிய தன்னுடைய மனைவியினுடைய கையை வெட்டியவர் கலிக்கம்பன் நாயனாராம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைத்தடிந்த கலிக்கம்பன் அடியவர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றார். சிவபெருமான் இவருடைய உறுதியான பக்தியை மெச்சி முக்தி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அவங்க யாரு, தகுதி என்னன்னு 1000 தடவை யோசிக்கிறோம். கலிக்கம்ப நாயனார் ஒருத்தருக்கு நல்ல நோக்கத்துக்கு ஒருத்தர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு நல்ல ரிக்வெஸ்டோட அவங்க முன்னாடி நிற்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களோட பழைய அடையாளங்கள், அவங்க முன்னாடி பண்ணது, உங்களுக்கு நடந்தது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. பக்தியிலையும் சரி மனிதாபிமானத்திலையும் சரி உயர்வு தாழ்வு பார்க்கறது ரொம்ப பெரிய பாவம். அந்த பாகுபாட்டை மனசுல இருந்து வெட்டி எரிஞ்சாலே நீங்க தெய்வத்தை நெருங்கிடலாம். சிவாய நம.